ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आतिस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाप्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிப்பன் உயர்த்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றுமறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். எல்லோருக்குமே வணக்கம். இப்போ நம்ம இந்த நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறது தான் யாருமே கண்டுபிடிக்க முடியலையே. யார் இவர்? இவர் வசிஷ்டனை போல ஒரு ஆவேச அவதாரமா, இல்லை யுக கிரமமாக அதாவது பிராமணராக சத்திரியாக வைசியராக இந்த யுகத்திலே அவர் 4ஆம் வர்ணத்திலே பிறந்தாரா, இல்லை வசிஷ்டனை போல ஒரு ஆவேச அவதாரமா, இல்லை நித்தியசூரிகளில் ஒருவரா, இல்லை முக்தாத்மாக்களில் ஒருவரா, இல்லை சம்சாரிகளில் ஒருவரா, யார் இவர் அப்படின்னு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு எல்லோருமே கலங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அவர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, ஏன் இவருக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாருமே நம்ம தீர்மானமா சொல்ல முடியுது. இப்ப சுவாமி ராமானுஜன் எடுத்துட்டீங்கன்னா ஆதிசேஷனுடைய அவதாரம், எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களின் ஆவேச அவதாரம்னு சொல்றோம். மணவாள மாமனிகள்னா ராமானுஜருடைய புன அவதாரம், அவரும் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றோம். பெரியாழ்வார்னு எடுத்துட்டா கருடனுடைய அம்சம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்லும்போது ஏன் நம்மாழ்வாரை மட்டும் இவர் நித்தியரா முக்தரா பெருமாளேயாவா இல்லை ஆவேச அவதாரமான்னு சொல்ல முடியாம ஏன் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு 14 காரணங்களை இங்க நாயனார் நமக்கு காட்டித்தர்றார். 14 காரணங்களை காட்டி இதனால தான் இந்த நம்மாழ்வார் யாருன்னு நம்மளால ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாம இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்றார். நம்ம இல்லை, பெரிய பெரிய ரிஷி முனிவர்களாலே முடியல இந்த நம்மாழ்வார் யாரு அப்படிங்கிறதுக்கு. அந்த 14 வகைப்பட்ட பிரபாவங்கள் இந்த புகழினால இந்த பிரபாவத்தினால இந்த அதிசயமான இந்த செயலால இந்த நம்மாழ்வார் யாருன்னு நம்மளால தீர்மானிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இதுல அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட சான்று, உள் சான்றுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இன்டர்னல் எவிடன்ஸ். அந்த மாதிரி அதுல இருந்தே எடுத்து அவருடைய பாசனங்களிலேருந்தே எடுத்து இப்படி இருக்கிறதுனால தீர்மானிக்க முடியல, இப்படிப்பட்ட பிரபாவத்தினால தீர்மானிக்க முடியல அப்படின்ட்டு 14 விஷயங்களை ரொம்ப அழகா இங்கே காமிச்சு கொடுக்கிறார் நாயனார். அதுல பார்க்கலாம். இன்னைக்கு முடிஞ்சா எல்லாத்தையுமே பார்த்தலாம், இல்லாட்டி பாதி கூட நம்ம பார்த்துக்கலாம். இந்த சூத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 93வது சூத்திரம். 93வது சூத்திரம். இவர் யார் என்று ஞானிகள் ஐயப்பட காரணம் என்ன? ஏன் இவர் விஷயத்தை மட்டும் ஏன் இவ்வளோ சந்தேகம் வருது? ஏன் இவரை மட்டும் இன்னார்னு ஏன் நம்மளால சொல்ல முடியல அப்படிங்கிற அந்த ஐயம் ஏன் எழுது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. இவர் யார் என்று ஞானிகள் ஐயப்பட காரணம் என்ன என்ற வினாவிற்கு இவர் பிரபாவமே, இவருடைய புகழ்தான்.
ஒரு எல்லையிட்டு கோர முடியாதபடி இருக்கும். இவர் பிரபாவத்தால தான் இவர் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இவர் பிரபாவமே காரணம் என்று இந்த சூத்திரத்தில் விடை அளிக்கப்படுகிறது. இந்த பிரபாவம் என்ன அப்படிங்கிறத சூத்திரத்தில் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அந்த 14 விஷயங்கள் என்ன, அந்த 14 பிரபாவம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். என்னன்னா, இதற்கு மூலம், இந்த பிரபாவத்துக்கு மூலம் என்னன்னா, யான் நீ என்று மறுதலைத்து வானத்து மண்மிசை மாறும் நிகரும் இன்றி நிலை இடம் தெரியாதே தெய்வத்தினம் ஒரு வகைக்கு ஒப்பாகா இனத்தலைவன் அந்தாமத்து அன்பு செய்ய சேர்ந்தமைக்கு அடையாளம் உளவாக உகந்து உகந்து நிமிர்கொண்டால் ஒத்து நாட்டியல்பு ஒழிந்து சடரை ஓட்டி மாதாவலிப்தற்கு அங்குசமிட்டு நடாவிய கூற்றமாய் தீயன மருங்கு வாராமல் கலியுகம் நீங்கி கிதயுகம் பற்றி பட்டெழுதும் போது அறியாது இருந்த பிரபாவம் அப்படின்னு அப்படி ஒரு நிறைய சேர்த்து கொடுத்துட்டார். இப்போ வந்து இதை நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ஒன்னொன்னுக்கு இப்படி இருந்த பிரபாவம், இப்படி இருந்த பிரபாவம் அப்படின்னு அதை 14 விதமாக பிரிச்சுட்டு அது ஒன்னொன்னுத்துக்கு வந்து ஆழ்வாருடைய பிரபந்தங்களில் இருந்தே நம்ம சான்று எடுத்து பார்க்கணும். நாயனார் அப்படிதான் காமிச்சு கொடுத்துருக்கார். நம்மாழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்கள் வந்து திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாய்மொழி. இல்லை திருவாசிரியத்தை விட்டுட்டு மற்ற 3லேருந்தும் வந்து அந்த உள் சான்று எடுத்து காட்டாரிங்க நாயனார். இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இதற்கு மூலம், எதற்கு மூலம்? இவர் யார் என்று ஞானிகள் திகைத்திருப்பதற்கு மூலம். இதற்கு மூலம் யான் நீ என்று மறுதலைத்து இருந்த பிரபாவம். அந்த பிரபாவத்தை வந்து ஒன்னொன்னோடையும் சேர்த்துக்கணும். இந்த சூத்திரத்தை 14 பிரிவாக பிரிச்சுட்டு ஒன்னொன்னத்தோடையும் அந்த பிரபாவம் அப்படிங்கிறத சேர்த்துட்டு இந்த பிரபாவத்தால் இவர் யார் என்று ஞானிகள் திகைக்கிறார்கள் அப்படின்னு கொண்டு போகணும். இதற்கு மூலம் யான் நீ என்று மறுதலைத்து இருந்த பிரபாவம் நம்பர் 1. 2வது, இதற்கு மூலம் வானத்து மண்மிசை மாறும் நிகரும் இன்றி இருந்த பிரபாவம், அது 1. இதற்கு மூலம் நிலை இடம் தெரியாதே இருந்த பிரபாவம். அடுத்தது, இதற்கு மூலம் தெய்வத்து இனம் ஒரு வகைக்கு ஒப்பாக இருந்த பிரபாவம். இதற்கு மூலம் இனத்தலைவன் அம்தாமத்து அன்பு செய்ய இருந்த பிரபாவம். இதற்கு மூலம் சேர்ந்தமைக்கு அடையாளம் உளவாக இருந்த பிரபாவம். இதற்கு மூலம் உகந்து உகந்து திமிர்கொண்டால் ஒத்திருக்கும் பிரபாவம். இதற்கு மூலம் நாட்டின் இயல்பு ஒழிந்து இருந்த பிரபாவம். இதற்கு மூலம் சடரை ஓட்டி இருந்த பிரபாவம். இதற்கு மூலம் மத ஆவலிப்தற்கு அங்குசமிட்டு இருந்த பிரபாவம். இதற்கு மூலம் நடாவிய கூற்றமாயிருந்த பிரபாவம். இதற்கு மூலம் தீயன மருங்கு வராமல் இருந்த பிரபாவம். இதற்கு மூலம் கலியுகம் நீங்கி கிதயுகம் பற்றி இருந்த பிரபாவம். இதற்கு மூலம் பட்டெழுபோது அறியாதிருந்த பிரபாவம். எப்படி 14 விதமான உள் சான்று எடுத்து இதனால தான் இப்படி இருந்ததால் தான் நம்மாழ்வார் வந்து இவர் மனிதரா நித்தியரா முக்தரா சாட்சாத் எம்பெருமானேயா யாருன்னு ஞானிகள் திகைத்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதில் ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வந்து பிரபாவம் அப்படின்னா மேன்மை, கீர்த்தி, அதுக்கு அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட இவருடைய கீர்த்தியால தான் வந்து நம்ம தீர்மானமா இவர் யாருன்னு நம்ம சொல்ல முடியல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து அப்படிங்கிறத இங்க காமிச்சு கொடுக்குறாங்க. ஒண்ணுன்னா இது வந்து நான் நீ என்று மறுதலைத்து இருந்த பிரபாவம். நான் நீ என்று மறுதலைத்து இருந்த பிரபாவம் அப்படின்னா மாறுபட்டு இருந்த பிரபாவம். இதுக்கு ஆதாரம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா நம்மாழ்வார் எழுதிய பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற அந்த கிரந்தத்திலேருந்து, அந்த பிரபந்தத்திலேருந்து எடுக்கிறாங்க. அந்த பாசனம் இருக்கு பின்னால், அதை நான் படிக்கிறேன். அங்கே என்னன்னா அந்த பெரிய திருவந்தாதி வந்து அதர்வண வேதத்துடைய சாரமாக இருப்பது. இப்போ அது என்னன்னா நம்மாழ்வாருக்கு இந்த எம்பெருமானுடைய அந்த அனுபவம் கிடைக்க 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 அவருடைய ஆனந்தம் பொங்கி அப்படியே அளவு மீறி பிரவாகமாக செல்ல ஆரம்பித்த போது அதற்கு போக்கிடமாக இந்த பெரிய திருவந்தாதை அவர் இயற்றினார். இதில் ஒரு பாசுரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப பெரியவன் தான் எம்பெருமானே, ஸ்ரீமன் நாராயணனே, உபய விபூதி உன்னுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டது. நீ இருனா இருக்கும், போனா போகும், அப்படிப்பட்டவன் நீ, உபய விபூதி நாயகன். ஆனால் உன்னை பற்றி கேட்டு 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 வந்து நீ என் செவி வழியாக எனக்குள்ளே நீ சென்று விட்டாய். இப்போ நீ எனக்குள் அடக்கம். இப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா சொல் அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி யாரால கேட்க முடியும்? அப்படி நீ நான் என்று மறுதலைத்து இருந்த அந்த பிரபாவம்.
இப்படி எம்பெருமானியே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்குற அளவுக்கு இருந்த அந்த ஆழ்வாருடைய பிரபாவம். அதுதான் அந்த பாசுரத்தை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அப்புறமா டீட்டெயில் பண்ணலாம். பின்னால் இருக்குது பேஜ் 35. புவியும் இரு விசும்பும் நின்னகத்த. இந்த பூலோகமும் இரு விசும்பின்னா அந்த நித்தியலோகம், நித்திய விபூதி, வைகுண்ட விபூதி. நீ என் செவி வழி புகுந்து என்னுள்ளாய், எனக்குள்ள இருக்கே நீ என் செவி வழி புகுந்து எனக்குள்ள நீ போயிட்ட. அவிவின்றி யான் பெரிய நீ பெரிய என்பதை யார் அறிவார்? ஊன் பருகு நேமியாய் உள்ளு அப்படின்ட்டு ஊன் பருகு நேமியான விரோதிகளுடைய மாம்சத்தை அப்படியே கழட்டக்கூடிய அந்த சக்கரத்தை கையில வெறுக்கிற அந்த ஊன் பருகு நேமியாய் உள் நீ சொல்லு. நீ பெரியவனா, உபய விபூதி நாயகனான நீ பெரியவனா, இல்லை உன்னை செவ்வி வழியாக கொண்டு உள்ளே இருந்திருக்கும் நான் பெரியவனா, நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதுதான் இது. இப்போ வந்து புவியும் இரு விசும்பும் நின்னகத்த பெரிய திருவந்தாதி 75 என்னும் பாசுரத்தில் ஆழ்வார் அள்ளி செய்யும் கருத்து. இருவகைப்பட்ட இவ்வுலகங்கள் எல்லாம் உன் நினைவின் ஒரு கூற்றிலே கிடைக்கின்ற உன் சங்கல்ப மாத்திரத்திலேயே. அவன் வந்து இப்படி பல்வகைப்பட்ட இந்த அண்டங்களை வந்து தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்திலேயே அவன் படைக்கிறான் அப்படிங்கிறத உபனிஷத் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அவன் இருந்த இடத்தை விட்டு நகராமே சங்கல்ப மாத்திரத்திலேயே இது இருக்கட்டும் இது இருக்கட்டும் இது இருக்கட்டும் என்று அவன் படைக்கிறான். ஆனால் இதெல்லாம் வந்து உன்னுடைய நினைவிலே கிடைக்கிறதுனா உன்னுடைய சங்கல்பத்தாலே நடைபெறுகிறது. இத்தகையனான நீ என் செவி வழியாக புகுந்து பிரிவு என்பது சிறிதும் இல்லாமல் என் மனத்திலே மன்னி இருக்கின்ற. இங்க ஆழ்வாரோட மனசை விட்டு போகவே எனக்கு பிடிக்கல, அங்கேயே மன்னி இருக்கின்றாய். இப்படியான பின்பு உலகத்தை எல்லாம் ஒரு கூற்றிலே வைத்திருக்கின்ற நீயோ, உலகத்தை எல்லாம் ஒரு கூற்றிலே வைத்திருக்கின்றவனான உன்னை என் மனத்திலே அடக்கி வைத்திருக்கின்ற நானோ. யார் பெரியவங்க, யார் பெரியார் என்று யார் அறிவார்? யாதொரு தடையும் இல்லாத சக்தியை விட நீயே தான் இதை ஆராய்ந்து காண் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்டேயே சவால் விடுறார். இதை வந்து இன்னும் சுவாரஸ்யமா பிரிச்சு இன்னும் அழகா சொல்றாங்க. எப்படின்னாக்கா கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா, யான் பெரிய நீ பெரிய என்பதனை யார் அறிவார் அப்படின்னு கேட்கறத இப்படி வச்சுக்கலாம். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்கறான்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி யான் பெரியன், நான் பெரியவன் தான் கன்ஃபார்ம், எனக்கு நீ வந்து எனக்குள்ள இருக்க, ஆனால் நான் தான் பெரியவன். நீ பெரியவன்கிறது யார் அறிவா? யாருக்கு தான் தெரியும் நீ பெரியவன்? ஏன்னா நீ எனக்குள்ளே இருக்கியா, ஆனால் நான் தான் பெரியவன், நீ பெரியவன் என்பதை யார் அறிவார் அப்படின்னு சொல்லி அப்படியும் பிரித்து ரசமாக ஒரு வியாக்கியானமும் சொல்றது உண்டு. இதனாலதான் ஆழ்வார் திருநகரில் அவருக்கு பெரியவன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நம்மாழ்வாருக்கு நிறைய பேர், ஆழ்வார் திருநகரில் அவருக்கு பெரியவன் அப்படிங்கிற பேரும் உண்டாம். ஏன்னா இந்த பாசுரத்தை அடி வச்சு அப்படி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு பாசுரத்தின் பலத்தாலே தான் இந்த பிரபந்தத்துக்கு பெரிய திருவந்தாதி என்கிற பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இந்த மாதிரி அந்த கேட்கக்கூடிய அந்த பிரபாவம் எம்பெருமான் கிட்ட போய் நீ பெரியவனா நான் பெரியவனா நீயே சொல்லு, இல்லை நான் பெரியவன் தெரியும் நீ பெரியவன் யார் சொல்வான்னு கேட்குற அளவுக்கு அந்த ஞானத்தை பெற்றிருந்தார். எம்பெருமானை தனக்குள்ளே அடக்கி வைத்திருந்ததாலே அந்த பிரபாவத்தாலே நம்மாழ்வார் யார் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, வானத்து மண்மிசை மாறும் நிகரும் இன்றி இருந்த பிரபாவம். இவர் வந்து அங்க நித்திய சூரிகளை காட்டிலும் புகழ் ஜாஸ்தி, இங்க இருக்க பூலோகத்து மக்களை காட்டிலும் புகழ் ஜாஸ்தி. இது ரெண்டுமே இவர் இருக்கார். வானம்னா பரமபதம், நிகர்னா ஒப்பு, மாறுன்னா ஒப்பு. இந்த மாதிரி அவங்களுக்கும் நிகராகவும் இருக்கிறார், இங்க இருக்கிறவங்களுக்கு நிகராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வானத்து நிகரமின்றி இருக்கும் பிரபாவம். இப்படி வானத்துல உள்ளவர்களுக்கு நிகரின்றி அவருக்கும் மேலாக இருப்பது எப்படின்னு பார்த்தாக்கா, தந்தாமரை சுமக்கும் பாத பெருமானை சொன்மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனி யாவர் நிகர் அகல்வானுத்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல தன் தாமரை சுமக்கும் பெருமாள், அது ரொம்ப அழகா இருக்கும். நமக்கும் பூவின் மிசை மங்கைக்கும் அப்படிங்கிற பாசுரத்துல அவர் சொல்றார், நம்மாழ்வார்னா நமக்கு, நம்மளை ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஜீவாத்மாக்களுக்கு தான் ரொம்ப நெருங்கியவன், அடுத்து பூவின் மிசை மங்கை தாயாருக்கும் ரொம்ப இனியவன் அப்படின்னு அந்த பாசுரம் சொல்லிட்டு அதுல சொல்றாரு, இப்படி அந்த தன் தாமரை சுமக்கும் அந்த பெருமாளை அவனுடைய மென்மைக்கும் அவனுடைய மேன்மைக்கும் தகுந்த மாதிரி பாசுரம் இசைக்க வல்லவர்கள் என்னை போல யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறார். தந்தாமரை சுமக்கும் பாத பெருமாளை சொன்மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு. இவ்வளவு அழகை யார் சொல்லுவாங்க? அவனுடைய மேன்மைக்கும் மென்மைக்கும் பொருந்தியவாறு நான் ஒருவனே சொல்ல கடவே. இனி ஆவார் நிகர் அகல் வானத்தே. அங்க வானத்துல நித்திய சூரிகள் கூட எனக்கு இணையாக எம்பெருமானுக்கு ஏற்ற மாதிரி சொல் மாலைகள் தொடுக்க முடியாது அப்படின்னு இருந்தார். அது அப்புறம்
மண்மிசை மாறுமின்றி இருந்த பிரபாவம். சரி, நித்திய சூரிகள் தான் வானத்தில் இருக்கிறவளுக்கு சமம் இல்லாம நீ இருந்தேன்னு சரி, மண்மிசை இங்க இருக்கிறவங்களும் எனக்கு சமம் கிடையாது அப்படிங்கிறார். எப்படின்னா, வலக்கையாழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறு உளதோ இந்த மண்மிசையே அப்படின்னு சொல்றாரு. என்று பூவுலகிலும் அவன் உபயுதிகளையும் உடையவனாம் தன்மைக்கும் அவனுடைய மென்மை தன்மைக்கும் தகுதியாம்படியும் சர்வேஸ்வரனை பாடும் எனக்கு நிகர் இந்த மண்மிசையில யார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, வலக்கையாழி இடக்கையாழி சங்கம் உடைய மால்வண்ணனை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு இந்த இதை கேட்டுட்டு இருக்கிறாரு ஒருத்தர். கேட்டுட்டு இருக்கும்போது பராசர பட்டம் கிட்ட கேட்கும்போது அவர் கேட்கிற தனக்கான சந்தேகத்தை ஒருத்தர் கேட்கிறாரு. என்னன்னா, சும்மா மால்வண்ணனைன்னு சொன்னா போறாதா, இது ஏன் வலக்கையாழி சங்கு சக்கரம் வச்சிருக்கவன மயக்கக்கூடிய நான் அப்படின்னு ஏன் சொல்றாரு? அதுக்கு சும்மா சாதாரணமான ஒருத்தரை மயக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ ஒரு யானையை உட்கார வைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் எம்பெருமானை மயக்குவது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அப்பா அந்த பிரபாவம் எல்லாம் சொன்னாதானே, சங்கு சக்கரம் வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமானை நான் மயக்க வல்லவன் சொல்ல, அப்படி பாசுரம் படைக்கிற எனக்கு நிகராக இந்த மண்ணுலகத்திலே யாரும் இல்லைன்னு அவனுடைய பெருமையை அவனுடைய வலிமையை சொல்வதற்காக அந்த ஆழி சங்கமெல்லாம் வைத்திருவதை சொல்லி, அப்படிப்பட்ட மால்வண்ணனை மயக்கும்படி பாட்டு அமைக்கும் எனக்கு நிகர் இந்த மண்ணகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபாவம். இது ஒன்று. இது ரெண்டு. அப்போ மேலுலகத்திலும் தனக்கு நிகரானவர் இல்லை, இந்த பூவுலகத்திலும் தன்னை போல எம்பெருமானை பாட வல்லவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த பிரபாவம். அடுத்தது, வானத்து மண்மிசை மாறும் நிகரும் இன்றி இருந்த பிரபாவம். இதுவே தொடருது. இது என்னன்னாக்கா, விருப்பப்படும் பொருள்கள் எல்லாவற்றிலும் நிறைவு பெற்றவனாய் ஒன்றுக்கும் மனம் வேறுபடாதவன் நம்முடைய திருவாய்மொழி கேட்ட மிக்க மகிழ்ச்சியாலே தெகுடு ஆடும்படியாகவும் திருவாய்மொழி பாடுகிற நாவீறு உடைமையால் இவ்வுலகம் என்ன பரமபதம் என்ன ஆகிய இரண்டு உலகங்களிலும் ஒப்பு இல்லாதவராய் இருந்த பிரபாவம். அதாவது தெகுடு ஆடும்படி எம்பெருமான் இவருடைய திருவாய்மொழியை கேட்டு அந்த ஆனந்தத்தால தடுமாறுவானாம், நிற்க கூட முடியாத தெகுடு ஆடும்படி. இந்த திருவாய்மொழி கேட்டு எம்பெருமான் தெகுடு ஆடும்படி பாடக்கூடிய அந்த நாவீறு உடைய எனக்கு இந்த மண்மிசையும் வானத்திலும் நிகர் யாருமே இல்லை என்று இருந்த அந்த பிரபாவம் இவர் யார் என்று நம்மை ஐயம் கொள்ள வைக்கும். அடுத்தது, நிலையிடம் தெரியாதே இருந்த பிரபாவம். இவர் என்ன இந்த மண்ணில் தான் இருந்தாரா, இல்லை வைகுண்டத்தில் இருந்தாரா, இல்லை வேற எங்கேயாலும் இருந்தாரா, நம்ம திகைக்கும்படி இருந்த அந்த பிரபாவம், அந்த புகழ். அது என்னன்னு பார்த்தா, இவர் வசிக்கும் இடம் அறிய முடியாதபடி இருந்த பிரபாவம். வைகுந்தமோ வையமோ நும் நிலையிடம் அப்படின்ட்டு திருவிருத்தம் இதுவும் நம்மாழ்வார் அருள் செய்த ஒரு திவ்ய பிரபந்தம் அதுல வருது. என்கிறபடி கலவியும் பிரிவியும் கலந்து நடக்கையாலே கலவியால் வந்த இன்பமேயாய் சொல்லும் பரமபத்தில் உள்ளார்படியும் இன்றி பகவானுடைய குணங்களின் அனுபவத்தாலே தரித்து இருக்கையாலே சோறு நீர் முதலவைகளாலே தரித்திருக்கும் இங்குள்ளார்படியும் இன்றி இப்படி இவ்வுலகம் என்ன பரமபதம் என்ன ஆகிய இரண்டு உலகங்களும் அடங்காமையாலே வசிக்குமிடம் அறிய முடியாதபடி இருந்த பிரபாவம். இப்போ இவர் பரமபதத்தில் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம தீர்மானம் சொல்றதுக்கு என்ன வேணும்? அவன் அந்த எம்பெருமானுடைய அனுபவம் இடையறாமல் செல்ல வேண்டும். அதுல இது இடைவெளியே இருக்கக்கூடாது. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் சில நேரத்துல எம்பெருமானோட கலந்து இருந்ததை அனுபவிக்கிறார். சில நேரத்துல இந்த பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் நாயகி பாவத்துல பாடுகிறார். இப்போ அப்படி பார்க்க போனா இவர் வானத்துல இல்லை. ஏன்னா நித்திய சூரிகளோடு அங்க வைகுண்டத்துல இருந்திருந்தா எம்பெருமானுடைய அனுபவம் இடையறாது போயிருக்கும். அதனால இவருக்கு அப்படி இல்லை. இவருக்கு மாறி மாறி வருது. இந்த சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம்னு சொல்றாங்க, சேர்ந்திருப்பது பிரிந்திருப்பது. இது இவருக்கு மாறி மாறி வருவதால இவர் அங்க இல்லை, வைகுண்டத்துல இல்லை. வைகுண்டத்துல இருந்திருந்தா இப்படி இருக்காதே. சரி, இங்கதான் இருக்காரா அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு செஞ்சு இருப்பாங்க. அப்படியும் இல்லாம இவர் உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலும் கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவர்களை போற உணவு முதலாக எடுத்துக்கொள்ளாமல் கண்ணனுடைய பேரே சொல்லிக்கொண்டு ஜீவித்திருந்தனால் அவர் இங்க இருக்கிறவரும் இல்லையே, அங்க இருக்கிறவரும் அல்ல இங்க இருக்கிறவரும் அல்ல. அப்ப இவர் இருக்கும் இடம் என்ன என்று அறிய முடியாமல் இருந்த அந்த பிரபாவம். அதனால இவர் யார் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. அப்புறம் மூணாவது
தெய்வத்தினம் ஒரு வகைக்கு ஒப்பாக இருந்த பிரபாவம். தெய்வத்தினம்னா நித்திய சூரிகள். ஒரு நித்திய சூரி 2 நித்திய சூரி இல்லை, தெய்வத்து இனம். அந்த நித்திய சூரிகள் கூட்டம் மொத்தத்தையும் சேர்த்தாலும் இவருக்கு இணையாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரபாவத்தோடு அவர் இருந்தார். தெய்வத்து இனம் ஓரணை ஈர்களார் என்று திருவித்து என்கிறபடியே ஒருவர் இருவர் அன்றிக்கே நித்திய சூரிகள் எல்லாரும் கூடினாலும் தமக்கு ஒரு வகைக்கு ஒப்பாம்படியா இருந்த பிரபாவம். ஒரு நித்திய சூரி 2 நித்திய சூரி இல்லை, அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் எத்தனை நித்திய சூரி இருக்காரோ அத்தனை பேராக சேர்ந்தாலும் நம்மாழ்வாருக்கு ஒப்பாக மாட்டார்கள் என்று அப்படி இருந்த பிரபாவம். ஏன்னா இவர் திருவாய்மொழி பாடினதை அவர் திகுடு ஆடுகிறார், எம்பெருமான் தடுமாறுகிறார். அப்படியே தலை சுத்துற மாதிரி அப்படி ஒரு ரசித்து அவராலேயே கண்டெயின் பண்ண முடியாமல் அவர் தடுமாறுகிறார், திகுடு ஆடுகிறார். அப்படி பாடுவதற்கு நித்திய சூரிகள் யாரும் இல்லையே, அதில் அத்தனை நித்திய சூரிகள் ஒன்றாக சேர்ந்தாலும் இவருக்கு இணையாக மாட்டார்கள் என்று இருந்த அந்த பிரபாவம். அடுத்து இனத்தலைவன் அந்தாமத்து அன்பு செய்ய இருந்த பிரபாவம். இது என்னன்னா, எம்பெருமான் எல்லாருமேலும் இப்படி அன்பு காட்டுவான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அன்பு, தன்னுடைய மொத்த அன்பையும் இவர் பக்கத்திலே வச்சு விட்டுட்டார். அது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இனத்தலைவன்னா பரமபதநாதன் ஸ்ரீமன் நாராயணன். இனம்னா அந்த நித்திய முக்தர்களுடைய இனம். அந்த இனத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரமபதநாதன் இனத்தலைவன். அந்தாமம்னா பரமபதம். அந்த அந்தாமத்திலே அந்த இனத்தலைவன் அந்த எல்லார்கிட்டையும் செய்யக்கூடிய அன்பை இவர் பக்கத்திலேயே செய்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன, வானோர் இனத்தலைவன் கண்ணன் என்கிறபடியே அந்த நித்திய சூரிகள் கூட்டத்துக்கு தலைவனான சர்வேஸ்வரன் அந்தாமத்து அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு. இது ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த இடத்துல. எப்படின்னா, என் ஆவிசேர் அம்மானுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவர் போல ஒரு ஜீவன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கமர் பிளந்த நிலம் போற காஞ்சி கிடக்கிற பூமி மாதிரி அப்படியே தவிச்சு கிடந்தானா. அதுல இவர் அப்படியே நீரை ஊற்றுவது போல இவருடைய திருவாய்மொழி அவனுக்கு அமைந்தது. விடாய்த்தவர்கள் ஏரியில இறங்கி நீரை வாரி குடிப்பது போல அப்படி என் ஆவிசேர் அம்மான் என்னுடனே அவர் கலந்தார் அப்படின்னு சொல்றார். அந்தாமத்து அந்த தலைவன், அந்தாமத்து தலைவன், இந்த நித்திய சூரியர்களுக்கு தலைவனான அவன் என்னிடத்திலே அன்பு செய்து என்னிடத்திலே விடாய்த்தவர்கள் நீர்நிலையில இறங்குவது போல என்னிடம் கமர்பிளந்த நிலத்திலே நீர் பாய்ச்சுவதை போல என்னுடன் கலந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்தாமத்து அன்பு செய்த என் ஆவிசேர் அம்மானுக்கு. அம்மான் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அம்மான் அப்படின்னாக்கா, இவன் பிரிக்க முடியாத ஒரு நித்திய சூரிகளிடம் எப்படி அவன் அன்பாக இருக்கிறானோ அதே அன்பை நமக்கும் செய்ய கடவன். இந்த சம்சாரிகளிடத்திலும் அவன் செய்வான். ஆகையால் தான் அவனை அம்மான் அப்படின்னு சொந்தக்காரன் அம்மான் அப்படின்னு சொல்றாங்க. அம்மானுக்கு என்கிறபடி அழகிய இடமான பரமபதத்தில் செய்யும் காதல் முழுதினையும் தம் பக்கம் ஒரு மடை கொள்ள ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஒரு பக்கமா கனெக்ட் பண்ணி நம்மாழ்வார் பக்கத்துல அந்த அன்பை விட்டுட்டான், அந்த பாசத்தை விட்டான். ஒரு மடை கொள்ள பண்ணி இருந்த பிரபாவம் இதுவரை யாருக்குமே கிடையாது, நம்மாழ்வாருக்கு மட்டும்தான். இதெல்லாம் அவர் அனுபவிச்சு எழுதியிருக்கார். ஆகையால அதுதான் நடந்தது. இப்படி யாருக்குமே நடக்கல. இந்த மாதிரி தன்னுடைய அத்தனை அன்பையும் தன்னுடைய அத்தனை காதலையும் ஒரு மடையாக ஆக்கி நம்மாழ்வார் பக்கத்திலே பண்ணினார் அந்த பிரபாவம். இப்படிப்பட்டது யாருக்குமே கிடைக்கலையே, அப்போ இந்த நம்மாழ்வார் யார் அப்படிங்கிற அந்த பிரபாவம். அடுத்தது சேர்ந்தமைக்கு அடையாளம் உளவாக இருந்த பிரபாவம். இது என்னன்னாக்க, இப்போ ஆழ்வார்கள் முக்கியமா இவரு திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், இவங்க நாயகி பாவம் அப்படின்னு பேசுறது. அதாவது ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானத்தில் அதாவது ஞானம் மிகுந்த நிலையிலே அவர்கள் தம்மை ஆண்கள் என்பதை உணர்ந்து பேசுவார்கள். அது உலகோருக்கு உபதேசம், எம்பெருமானுடைய விபூதிகளை பற்றி பேசுவது, கல்யாண குணங்களை அதெல்லாம் பண்ணுவாங்க. பிரேமம் தலையெடுக்கலை. அதாவது அந்த உள்ள இருக்க ஜீவாத்மா பெண் தன்மை கொண்டது. அதோடைய தன்மை வெளியிலே வரும்போது பிரேமத்திலே பெண் பேச்சாக பேசுவார்கள். தம்மை பெண்ணாக கொண்டு பேசுவார்கள். அப்படி பேசும்போது அவர்கள் தலைவியாக பேசலாம், தோழியாக பேசலாம், தாயாகவும் பேசலாம். இந்த குறிப்பிட்ட இது தோழி பாசுரமாக இருக்குது. திருப்புலியூர் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டநாடு திருப்புலியூர்னு மலையாள திவ்ய தேசம். அங்க இந்த தலைவி போயிட்டு வந்தா, எம்பெருமானோடு அவள் கலந்து விட்டு வந்தாள் என்பதற்கு அடையாளம் இருப்பதாக தோழி தாயிடம் சொல்கிறாள். 3 பேரும் பெண் பேச்சுனா 3மே தான், தாய் பேச்சு, தோழி பேச்சு, தலைவி பேச்சு 3 உண்டு. இந்த இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த குட்டநாடு, அந்த திருப்புலியூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல
உள்ள அந்த பெருமாளோடு இவளுக்கு கலவி ஏற்பட்டது, அதற்கான அடையாளங்கள் உள்ளன அப்படின்ட்டு தோழி வந்து தாயிடம் சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. திருவருள் தம் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்த உள. நிறைய அடையாளம் இருக்கு. உங்க பொண்ணு போய் அங்க பெருமானோட இருந்துட்டு வந்தா, 2 பேரும் ஒருவரை ஒருவர் அனுபவித்தார்கள், ஜீவனும் பரமனும் ஒருவரை ஒருவர் அனுபவித்தார்கள், அந்த அடையாளம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து தாயிடம் சொல்கிறாள் என்கிறபடியே மேன்மேலும் அவனுடைய திருவருள்களை பெற்றமைக்கு நல்ல அடையாளமாக உதடுகளில் செந்நிறம் தோன்றுதல் முதலான கலவிக்குறிகள் உளவாகி செல்ல இருந்த பிரபாவம். இதெல்லாம் வந்து வேற யாருக்குமே இல்லை, இவருக்கு தான். இந்த தோழி பேசி தோழி வந்து இந்த மாதிரி இது வந்து உள்ளுரை பொருள் நம்ம பார்க்கலாம் பின்னால வர அந்த திருவெட்டெழுத்துக்கு எப்படி வந்து இந்த பெண் பேச்சு பொருந்தும் அப்படிங்கிறத பின்னால நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பாசுரங்கள் எல்லாம் நம்ம விவரமாக பார்க்கலாம். அதனால் அப்படி இருந்த பிரபாவம், எம்பெருமானோடு இவர் கலந்து இருந்தார், அந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டது என்பதை அடையாளமாக காணும்படி இருந்த பிரபாவம் இவருக்கு மட்டும்தான் இருந்தது. அடுத்தது உகந்து திமிர்கொண்டால் ஒத்து இருந்த பிரபாவம். அந்த எம்பெருமான அனுபவிச்சு அந்த சந்தோஷம் வெளியில பொங்கி இருக்கிற மாதிரி ஒண்ணு. அப்படி இல்லைனாக்கா அந்த பரமபதத்துல இருக்கக்கூடியவன் இங்க வந்து இந்த அர்ச்சாரூபத்தில் இருக்கிறானே அப்படின்ட்டு பேச்சு வராம தடுமாறி கண்களிலே நீர் கசிந்து உதடு துடிக்க உடம்பெல்லாம் நடுங்கபடி அந்த பிரபாவம். இது ரெண்டுமே இந்த இடத்துல சொல்ல வராங்க. எதுனா உகந்து உள்மகிழ்ந்து குழையுமே. அப்படியே அந்த கலவி ஏற்படும் போது, அந்த சம்ஸ்லேஷம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஏற்படும் பொழுது அந்த பகவானோட அவருக்கு கனெக்ஷன் ஏற்படும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா உகந்து உள்ளம் மகிழ்ந்து குழையுமே. அது அப்படியே தெரியும், அந்த உள்ளம் நெகிழ்ந்து போனது அந்த ஒரு வெடியில் உடம்புலே தெரிகிற மாதிரி இருக்கார் என்று. திமிர்கொண்டால் ஒத்து நிற்கும்னா இந்த கலவியால ஏற்பட்ட சந்தோஷம் தெரிய இருப்பாளுங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து இப்படிப்பட்ட பரமபதநாதன் இங்கே இருக்கிறானே அப்படிங்கிற அந்த ஐயோ இப்படி ஒரு எளிமையா இப்படி ஒரு நேர்மையா என்று அந்த நினைவால ஏற்பட்ட குழப்பம் ரெண்டுமே வச்சுக்கலாம். எனக்கு சொல்கிறபடி அவனுடைய அழகு சீலம் முதலியவனைகளை நினைத்து மேலும் மேலும் விளைகிற உள்ளும் புறம்பும் உண்டான மகிழ்ச்சியாலே உறுப்புகள் கட்டுக்குலையும்படி இருப்பது. கண்ணில் பாட்டுக்கு தண்ணி வருது, உதட அப்படியே துடிக்குது, கை காலெல்லாம் நடுக்குது, தன்னுடைய நிலைமையிலே அவர் இல்லை. இந்த இடத்துல வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து காட்டுறாங்க. இப்போ நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம் இல்லையா, சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த உத்கீதத்துடைய சாரம் தான் திருவாய்மொழின்ட்டு சாந்தோக்கிய உபனிஷத்துலேயே சொல்லியிருக்கு. நீ என்ன பகவானை கண்டாயோ இப்படி திமிரா நீ நடந்துக்கிறே அப்படின்னு உபனிஷத்து வார்த்தை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. திமிர் கொண்டவனை போல் இருக்கின்றாய், அந்த பரம்பொருளை கேட்டு அறிந்தனையோ அப்படின்னு அந்த சாந்தோக்கிய வார்த்தை அப்படியே இங்க வந்து வைக்கிறாங்க. அந்த எம்பெருமான அனுபவிச்சு அந்த அனுபவம் தாழாம திமிர் கொண்டு இருந்தார் நம்மாழ்வார். அப்படி இருந்து அந்த பிரபாவத்தால இவர் யார் என்று அறிய முடியவில்லை. சொல்லும்படியாக எல்லா பொருள்களையும் ஏவுகின்ற பரம்பொருள் நேரே அறிந்தவர்களைப் போல திமிர் கொண்டவராக இருந்த பிரபாவம். அந்த அனுபவம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது பகவானுடைய ஒரு குணம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கும் பொழுதே நமக்கு மத்தெல்லாம் மறக்குது. நேரே அவனை அறிந்து கொண்டானா அது எப்படி இருக்கும் அந்த அனுபவம். அப்ப அந்த அனுபவத்தால ஒன்னா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பாங்க, இல்லாட்டி அந்த பிரபாவத்தால அப்பா எனக்கு நிகர் யார் அப்படின்னு இருப்பாங்க. அந்த திமிர் கொண்ட பிரபாவம் இது இருந்ததால இந்த நம்மாழ்வார் யார் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து நாட்டியல் ஒழிந்து இருந்த பிரபாவம். நாட்டியல் ஒழிந்த பிரபாவம்னா நாட்டோராவோடு இயல்பு ஒழிந்து நாரணனை நன்னினமே என்கிறபடியே உண்டியே உடையே என உகந்து ஓடி யானே எனதே என்று செருக்கின் வசப்பட்டிருக்கின்ற உலகத்தாரோடு சம்பந்தமற்று இருந்த பிரபாவம். இப்போ இது சம்சாரிகளுக்கு அதுதானே முக்கியம். இப்போ நம்மளை வந்து இந்த சம்சாரத்துல கட்டி வச்சிருக்கிறது, நம்முடைய பிறவிகளுக்கு காரணமாகி இருப்பது நான் எனது என்பது இந்த அகங்காரம் மமக்காரங்கள் தான். அதுதான் வந்து இங்க நம்ம சம்சாரத்துல நம்மளை பூன் கட்டி வைக்கும், இங்கேயே கட்டி வைக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ இது நான், இந்த உடம்பு, நான் மனுஷ உடம்பு, நான் அழகு, எனக்கு இந்த குலம் அப்படின்னு இருக்கிறது, இதெல்லாம் என்னுடையது, இந்த வீடு மக்கள் எல்லாம் என்னுடையது. அந்த அகங்காரம் மமக்காரங்கள் நான் எனது இருக்கிற இந்த நாட்டார், இந்த நாட்டாரோடு இயல்பு ஒழிந்து இவங்களோட சம்பந்தமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தானே அவர் வந்து அந்த ஆழ்வார் திருநகரில் இந்த புளிய மரத்தடியிலேயே அவர் இருந்துட்டார்.
இங்கே வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ திருவாய்மொழியில் சொல்லுவார், நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு வரும் ஒரு பாசுரம். நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து, என்னோடது நானு என்னோடது அப்படிங்கிறது வேர் முதல் மாய்த்து. அது சும்மா அங்கங்கே கட் பண்ணாதீங்க, வேரோட பிடுங்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு விசாரிப்பாங்க, ஏன் நீர் நுமதுன்னு சொன்னா நான் என்னதுன்னு சொல்லியிருக்கலாம்னா, ஐயோ அப்படி சொன்னா கூட இந்த அகங்கார மமக்காரங்கள் எனக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் அவர் நான் என்னதுன்னு சொல்லாமல் நீர் நுமது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த இடத்துல விளக்கம் கொடுப்பார். ஸோ அந்த நாட்டாரோடு இயல்பு ஒழிந்து இந்த சம்சாரிகளோட சம்பந்தமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார். அப்படி இருந்த பிரபாவம், அதனால இவர் யார் என்று தெரியவில்லை. அப்புறம் சடரை ஓட்டி இருந்த பிரபாவம். சடர் அப்படின்னா வஞ்சிப்பவர்கள், குத்ருஷ்டிகள். குத்ருஷ்டினா யாருன்னா வேதத்துக்கு மாறாக கருத்து கூறுபவர்கள். வேத பாக்கியர்கள் வேத குத்ருஷ்டிகள்னு சொல்லுவாங்க. வேத பாக்கியர்கள் வேதத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. குத்ருஷ்டிகள் யாருன்னா அதுக்கு மாறான பொருள், அது வேத வாக்கியங்களுக்கு மாறான தவறான பொருளை கூறுபவர்கள் குத்ருஷ்டிகள். வஞ்சிப்பவர்கள் குத்ருஷ்டிகள். வேத சாஸ்திரங்களுக்கு நேர் பொருளை அறியாதவர்கள். இவர் சடகோபர் ஆகையாலே வேத சாஸ்திரத்துக்கு மாறுபாடு இல்லாத மனு தர்ம சாஸ்திரம் என்கிறபடி பிரமாணங்களுக்கு அனுகூலமான யுக்திகளாலே நடுநிலைமையில் இருந்த பொருளை நிச்சயம் செய்யாமல் தங்கள் புத்தியாலே கற்பிக்கப்பட்ட வீண் வாதங்களாலே தங்கள் மதங்களை நிலைநிறுத்த பார்க்கின்ற புற சமயத்தாரும் குத்ருஷ்டிகளும் ஆகிய சடரை வேதாந்தத்தின் தாத்பரியமான தம் திருவார்த்தைகளாலே தம்முன் நில்லாதபடி ஓட்டி இருந்த பிரபாவம். இப்போ மனு தர்ம சாஸ்திரம், அதான் மனு சொன்னதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த பிரமாணமும் நிற்காது அப்படின்னு சொல்லி உணர்த்து. மனு சொல்லியிருந்தா, அதாவது இவங்க சொல்றது இந்த இதுக்கு இதிகாச புராணங்கள் அந்த வேத உபபிரமணங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும். அதுக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் அது பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அது இருக்கு. மனு கூறியதுதான் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால் மனு தர்ம சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அவர் சொன்னது ரைட்டு. அந்த மாதிரி வேதத்துக்கும் வேத உபபிரமணங்களுக்கும் இணைவதாக அந்த பொருளை கூறுவதாக இருந்தால் அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கலாம். அது இல்லாததை வைத்துக்கொண்டு தம் மனம் போனபடி வேத வாக்கியங்களுக்கு தவறாக பொருள் கூறி தம்முடைய மதத்தை தம்முடைய கோட்பாட்டினை நிலைநிறுத்த யாரெல்லாம் முயல்கிறார்களோ அவர்களை சரியான பொருளை கூறி அவர்களை ஓட்டிய அந்த பிரபாவம். ஸோ சடர் வேத குத்ருஷ்டிகளை நிலை நிற்காமல் அவர்களை ஓட்டிய பிரபாவம். அதனால்தான் இவருக்கு பராங்குசர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பராங்குசர், சடகோப்பருக்கு சுவாமி நம்மாழ்வாருக்கு பராங்குசர் அப்படி ஒரு பேர் இருக்கு. அங்குசம்னா இந்த பிற மத யானைகளுக்கு அங்குசத்தை போன்றவர், அதனால்தான் அவருக்கு பராங்குசர் அப்படின்னு பேர். பிற மத யானைகளுக்கு, அந்த செருக்கு கொண்ட மத யானைகளுக்கு அங்குசத்தை போல தம்முடைய திருவாக்கினாலே அவர்களை திருத்தக்கூடியவர். ஆகையால் அவருக்கு பராங்குசர் அப்படின்னு பேர். ஆகையாலே இந்த சடரை ஓட்டிய பிரபாவம். இத்தாலையும் இவர் யார் என்று சொல்ல முடியவில்லை. அடுத்தது மத ஆவலிப்தற்கு அங்குசமிட்டு இருந்த பிரபாவம். ஆவலிப்புன்னா செருக்கு, ஆவலிப்தர்னா செருக்கு கொண்டவர்கள். அதே தான், கிட்டத்தட்ட அதே தான், முந்தி அதே தான். நின் நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே என்று திருமாலை பாசுரத்தில் அரங்கனின் நாமம் கற்றதால் ஏற்பட்ட செருக்கை குறிப்பிடுகிறார் தொண்டரடி கொடியாழ்வார். அவர் என்ன சொல்றார்? அரங்கமா நகருளானே நின் நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கண்டாய் நமந்தமர் தலை மீது உழிதருகின்றோம் அப்படிங்கிறார். அவர் சந்தோஷத்தை சொல்றாரு தொண்டரடி கொடியாழ்வார். என்னன்னா, அரங்கமா நகருளானே ஸ்ரீரங்கநாதர் கிட்ட சொல்றாரு, உன் நாமம் கற்ற ஆவலிப்புடைமை, உன்னுடைய பேர்களை கற்றதுனால எனக்கு சந்தோஷத்தை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நமந்தமர் தலை மீது உழிதருகின்றோம். யமப்படர்கள் தலை மீது நாங்கள் டான்ஸே ஆடுவோம். ஏன்னா உன்னுடைய நாமம் கற்ற ஆவலிப்புடைமை. அது சரியான செருக்கு, ஏன்னா ஏற்கக்கூடிய செருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய திருநாமங்களை கட்டு யமப்படர்களோட உறவையே நாங்கள் அறுத்து கொண்டோம். அவர்கள் தலை மீது நாங்கள் ஏறி நாங்கள் உழிதருகின்றோம், நாங்கள் நாட்டியம் ஆடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அது நல்ல செருக்கு. இது அப்படிப்பட்ட செருக்கு அல்ல. இந்த செருக்கு போற்றத்தக்கது. அந்த செருக்கு எம்பெருமானுடைய திருநாமங்களை கற்று நமந்தமர் தலை மீது உழிதர ஆடுவது போற்றத்தக்க செருக்கு. ஆனால் கல்வியால் உண்டாகிய களிப்பு, செல்வத்தால் ஆய களிப்பு, மூன்றாவது குடிப்பிறப்பால் ஆய களிப்பு என்னும் இவை
செருக்கு கொண்டவர்களுக்கு மதத்தை உண்டாக்குகின்றது. அதான் கல்வி, செல்வி, இனம், மதம், அந்த பிறப்பு, இதில் வர்ற செருக்கு வந்து அகங்காரத்தை வளர்க்குமே தவிர குறைக்கவே குறைக்காது. ஒரு ரொம்ப அந்த செருக்கு அதிகமாக ஆக அவர்கள் மதம் கொண்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது வந்து மும்மதம்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு மதம் கொண்டவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள் என்கிறபடி இந்த செருக்கு அடக்கத்தக்கது. அது வந்து ஜீவாத்மாக்கு நல்லதில்லை. ஜீவாத்மாக்கு எதுக்கு செருக்கு? அதுக்கு ஜாதியா, குலமா, அது பணக்காரனா, ஏழையா, படித்ததா, படிக்காததெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஜீவாத்மாக்கு எது ஒத்துக்காதோ, எது வந்து ஜீவாத்மாவை எம்பெருமானை சேர்வதை தடுக்குமோ அதை ஓட்ட வேண்டும், அதை அடக்க வேண்டும். அதுதான் வந்து நம்மாழ்வாருடைய திருவுள்ளம். ஆகையாலே அப்படிப்பட்ட அந்த ஆவலிப்பை இவர் அடக்குகிறார். எது? இந்த கல்வி, செல்வம், குலம் ஆகியவற்றால் வந்த செருக்காகிய அந்த மதத்தை இவர் அடக்குகிறார். அதுதான் பராங்குசர். பிறர்க்கு செருக்கு என்னும் ஆணையை அடக்கும் அங்குசம் போன்றவர். அதே தான் இந்த செருக்கை அடக்கக்கூடிய அங்குசம் போன்றவர். இது யானை. அதாவது இந்த மதமெல்லாம் பிடிச்சாக்கா வந்து யானை மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க அடக்கவே முடியாமல் போகும். அது வந்து அந்த பிறவையில் அவங்க நினச்சிட்டு இருக்கலாம், அப்பா நான் இவ்வளோ உயர்ந்தவன், இவ்வளோ கல்வி கற்றவன், எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, நான் இப்படிப்பட்ட குலம். ஆனால் ஆத்மாவுக்கு அது தீமை தான் செய்ய போகுது. அது மேலும் மேலும் வந்து அந்த ஜீவாத்மாவை இந்த சம்சாரத்தில் தான் பந்தப்படுத்துவே தவிர விடுவிக்காது. ஆகையால் அதை ஓட்டவத்தான் வேண்டும், அந்த யானை அடக்கத்தான் வேண்டும். அந்த அங்குசத்தை போன்றவர் இந்த பராங்குசர். யாருனாக்கா சுவாமி நம்மாழ்வார். அங்குசம் போன்றவர். ஆகையாலே செருக்கு கொண்ட யானையை போல குடிப்பிறப்பு, கல்வி, செல்வம் இவற்றால் உண்டாகும் 3 மதங்களோடு கூடி செருக்கு கொண்டவர்களை தெரியும் அவர்களை செருக்கு நீங்கியவர்களாக தலை வணங்கும்படி உபதேசமாகிய அங்குசத்தை இட்டு அவர் இருந்த பிரபாவம். அப்புறம் மேலாக பார்த்தா ஏன் வந்து இவர் இப்படியெல்லாம் பண்ணி இதெல்லாம் தேவையான்னு தோணும். ஆனாக்கா அவர் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த ஜீவனையே தான் பார்க்குறார். யாராகட்டும், நம்மாழ்வாராகட்டும், இந்த குரு பரம்பரையில் யாராக இருக்கட்டும், அந்த தேகத்தை அவர்கள் பார்த்ததே கிடையாது. அந்த உள்ளே இருக்க அந்த ஆத்ம வஸ்து, அது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது. அது கைங்கரியமே அதோடைய ஸ்வபாவம். அதை விட்டுட்டு இது இப்படி இருக்கே அப்படிங்கிற ஆதங்கத்தால் தான் அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஸோ அந்த சடரை ஓட்டுவதற்கு அவர்களை திருத்தி தம்முடைய கொள்கையை புரிய வைத்து தம்முடைய பாசனங்களை கேட்க வைத்து தலை வணங்கும்படி இருந்த அந்த பிரபாவம். அந்த யானைகளை, இந்த மும்மதம் கொண்ட அந்த யானைகளை பராங்குசராக அங்குசம் தன்னுடைய திருவாக்காலே தன்னுடைய உபதேசத்தாலே திருத்தி அவர்களை நல்லவர்களாக எம்பெருமானுக்கு அடிமைகளாக கொண்டு வந்த அந்த பிரபாவம் இருந்தபடியாலே இவர் யார் என்று அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இருந்த உபதேசமாகி அங்குசத்தை இட்டு அவர்களை இட்டு இருந்த பிரபாவம். அப்புறம் நடாவிய கூற்றமாயிருந்த பிரபாவம். இது பறவையின் பாகன் மதன் செங்கோல் நடாவிய கூற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருடனுடைய பெருமையை சொல்ல வராங்க. இப்ப கருடன் வந்து கருடனுடைய அந்த ரெக்கைகள்லயே வந்து வேதத்துடைய ஒலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த உற்சவத்துல இருந்தாலும் கருட சேவை ஒன்று கண்டிப்பா நடக்கும். 4வது நாள் இல்லாட்டி 5வது நாள் நடக்கும். எண்ணிக்கை இல்லாத கூட்டம் அங்க வரும். கருட சேவை, இன்னைக்கு பெருமாளுடைய கருட சேவை எந்த கோயிலா இருக்கட்டும், திருமலையா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் கருட சேவை இன்னைக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா கருட சேவை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. தவிர ஏன் அப்படின்னாக்கா கருடன் வந்து வேதமயமானவர், வேதமே மயமானவர். அவன் பார்த்தீங்கன்னா கருட சேவையில் இந்த 2 கையில வந்து எம்பெருமான் 2 காலை வச்சிருப்பாரு. கருடன் வந்து நேரம் கொஞ்சம் இப்படி சைடா மேலே பார்க்குற மாதிரி இருக்கு. நீ கவனிச்சு பார்த்தீங்க தெரியும். அது என்னன்னா இந்த உலகோருக்கு கருடன் சொல்கிறானா என்னன்னா, இதோ இந்த வேதத்தாலே அறியப்படுகிறவன் பரமபுருஷன் எம்பெருமான் இவன் தான் அப்படின்னு கருடன் காட்டி கொடுக்கிறான். அதுதான் கருட சேவையுடைய முக்கியத்துவம். கருட வாகனத்தில் பெருமாள் வரும்போது வேதமயமான கருடன் என்னால இந்த வேதத்தால பரம்பொருளாக அறியப்படுபவன் இவன் தான் அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் காட்டுவதற்காக அவன் கருடன் மீது வருகிறான் அப்படின்னு சொல்றான். பறவையின் பாகன் மதன செங்கோல் தடாவிய கூற்றம் என்கிறபடியே வேதங்களாலே அறியப்படுகின்ற தன் தன்மைக்கு விளக்கமாம்படி வேதமயமான கருடனை வாகனமாக கொண்ட சர்வேசன் விஷயத்திலே நின் கண் வேட்கை எழுவிப்பன். இதுதான் ரொம்ப அழகு. வேட்கை எழுவிப்பன் என்கிறபடி எல்லாருக்கும் பக்தியை உண்டாக்கி கொண்டு தம்முடைய பார்வையிலே அகப்பட்டவர்களை பிறப்பிற்கு கூற்றமா இருந்த பிரபாவம். இந்த பிறவிக்கு கூற்றமா இருக்காரா நம்மாழ்வார். இந்த பிறவிதானே திருப்பி பறக்கிறது தானே இந்த ஜீவாத்மாக்களை இப்படி கஷ்டப்பட வைக்குது.
சம்சாரத்தை அழுத்தி புண்ணிய பாவங்களை செய்ய வச்சு திருப்பியும் பறத்து திருப்பியும் இறந்து பாவம் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்ட்டு இவர்கள் இந்த பிறவிக்கு கூற்றமாக இருந்தார் நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார் வந்து இந்த ஜீவாத்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கும் அந்த தன்மைக்கு கூற்றமாக இருந்தார். இது திருவிருத்தம் அந்த 96வது பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, எம்பெருமான் கிட்டே இவர் ஒன்று கேட்குறார். என்னன்னா, நீ ஏன் வந்து இந்த ஜீவர்களுக்கு இந்த கரண கலைபரங்களை ஏன் கொடுத்த, இந்த உடம்பை ஏன் கொடுத்த, உன்னை வணங்கி உன்னிடம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தானே, அதுக்கு தானே கொடுத்த, ஒத்துக்கோ. ஆனால் நீ என்ன பண்ண, கூட 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 வந்து இவர்கள் விஷய பிராவண்யர்களாக புலன்பில் சென்றபடியும் ஏன் வச்ச. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் இல்லை, பிள்ளை பேழ்கணியாமல் மண் தின்னு விட்டு பிரத்தௌஷதமிரும் வத்சலையான மாதாவை போலன்ட்டு இவங்களை வந்து அனுபவத்திலையும் விடுற, நீ இதுலேயும் விடுற. இப்படி பண்ணாமல் நீ பேசாமல் உன்னுடைய அனுபவத்தை மட்டும் தந்திருந்தாயானால் இவர்கள் எல்லாம் திருந்தி வந்திருப்பார்கள் அல்லவா என்று எம்பெருமானை வெறுத்து பேசுகிறார் இந்த பாசுரத்தில். இப்படி நீ பண்ணியிருக்கலாமா, இந்த ஜீவர்களை இப்படி நீ கஷ்டப்படுத்தலாமா இந்த உடம்புல வெட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு. இருக்கட்டும், இவர் எல்லார்களுக்கும் நின் கண் வேட்கை எழுவிப்பேன், உன்னையே வந்து அடையிற மாதிரி, உன்கிட்ட ஆசை வர்ற மாதிரி, இந்த புலன்களிலிருந்து மீண்டு வர மாதிரி, சம்சாரத்துல மீண்டு வர மாதிரி நான் பண்ணுறேன், நின் கண் வேட்கை எழுவிப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்டே ஒரு சேலஞ்ச் பண்ணுறதாக இந்த பாசம் இருக்கு. அப்படி யார் சொல்ல முடியும்? அப்படி இருந்த பிரபாவம். அதனால் நம்மாழ்வார் யார் என்று தெரியவில்லை. அது பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் என்றபடியே வேதங்களாலே அறியப்படுகின்ற தன் தன்மைக்கு விளக்கமாம்படி வேதமயமான கருடனை வாகனமாக கொண்ட சர்வேஸ்வரன் விஷயத்திலே அவர்கிட்ட போய் சொல்றார் இவர், நின்கண் வேட்டையை எழுவிப்பன், உன்கிட்ட எல்லாரும் உன்கிட்ட அன்பா வர்ற மாதிரி நான் பண்றேன்னா இல்லையா பார் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் பண்றார் என்கிறபடி எல்லாருக்கும் பக்தியை உண்டாக்கி கொண்டு தம்முடைய பார்வையில் அகப்பட்டவர்களே பிறப்பிற்கு கூற்றமா இருந்த பிரபாவம். யாருன்னா கிடைக்கட்டும், கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து இனிமேல் நீ பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிறப்புக்கு கூற்றமாக இருந்த பிரபாவம் நம்மாழ்வாருடையது. அதனால இவர் யார் என்று தெரியவில்லை. அடுத்தது தீயன மருங்கு வாராமல் இருந்த பிரபாவம். கொன்று உயிருண்ணும் விசாதி பகை பசி தீயன எல்லாம், இதெல்லாம் தானே நமக்கு கஷ்டம் இல்லை? வியாதி பசி தீயன எல்லாம் தானே இந்த ஜீவர்களுக்கு இந்த உடலோடு இருக்கிறதால ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் என்கிறபடியே சரீரத்தை முடித்து உயிரை கவர்கின்ற நோய் பகை பசி முதலிய குற்றங்களும் பிறப்பு இறப்புகிறா வருகின்ற எல்லா துயரங்களுக்கும் காரணமான பாவங்களும் வந்துரை மருங்கு கண்டிலமால் என்னும்படி அருகும் வராதபடி இருந்த பிரபாவம். இந்த பாசுரமும் வந்துரை மருங்கும் கண்டிலமால் பெரிய திருவந்தாதி அந்த பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதாவது எம்பெருமானே நான் வந்து உன்கிட்ட சரண் அடைஞ்சிட்டேன். சரண் அடைஞ்ச என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, எனக்கு கூட இருந்த பாவங்களெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆகாசத்தில் போச்சா, தண்ணியில் போச்சா, நெருப்பில் போச்சா, இல்லை புதல்ல போச்சா தெரியல. பாவங்களெல்லாம் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. கண்டிலமால் அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு இந்த பையனை இப்படி இத்தனை நாளும் இத்தனை ஜென்மமாக என்னை தொடர்ந்து துன்புற்றி வந்த பாவங்கள் வந்து எங்கே ஓடி வரந்தன தெரியல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்வார் அந்த பெரிய திருவந்தாதில். அப்படி இருந்த பிரபாவம். அப்படி இந்த பாவங்கள்லாம் என்னை விட்டு ஓடிடுச்சு. எங்கே போச்சு, அது தீயில விழுந்துச்சோ, வானில் போச்சோ, இல்லை கடலில் விழுந்துச்சோ தெரியல, எல்லாமே என்னை விட்டு போய்விட்டன அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். இப்படிப்பட்ட பிரபாவம் நம்மாழ்வாருக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கலியுகம் நீங்கி கிதயுகம் பற்றியிருந்த பிரபாவம். இப்போ நடக்கிறது கலியுகம் இல்லையா? கலியுகத்தில் என்னெல்லாம் கொடுமை இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கலியுகத்தில் கிருதயுகத்தில் இருந்த மாதிரி இருக்காராம். அவரும் இருக்காரு, தம்மை சுற்றி இருந்தவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த கலியுகத்தை கிருத்தயுகம் மாதிரி உலகத்தை கொண்டு போன அந்த பிரபாவம். திரியும் கலி நீங்கி என்கிறபடி பொருள்களின் தன்மைகள் தலைகீழா மாறப்போகின்றன அப்படின்ட்டு அந்த பாரத்திலே சொல்லியிருக்காங்க. எல்லாமே தலைகீழ போகும் கலியில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்றபடி பொருள்களின் தன்மைகள் மாறாடும்படி செய்வதால் மைத்ரேயரே கலியுகத்தில் உலகத்துக்கு தலைவனும் எங்கும் பறந்துள்ளனும் எல்லா பொருள்களையும் படைப்பனும் எல்லாரும் நியமிப்பனுமான எம்பெருமானே பாவங்களால் கெடுக்கப்பட்ட மக்கள் வணங்க மாட்டார்கள். முதல்ல அதுதான், ஹரிபக்தியே இல்லாம போயிடுவாங்க. அப்புறம் மகன் வந்து தந்தையை மதிக்க மாட்டான், மனைவி வந்து கணவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார், எல்லாம் சொல்றாங்க. இருக்கிறது நிறைய. மாமியார் மாமனாரை மதிக்க மாட்டார்கள்,
தனித்தனியாக எல்லாம் இப்போ எல்லாம் நடக்குதோ எல்லாம் வந்து அந்த காலத்திலே சொல்லப்பட்டது. எல்லாமே தலைகீழாக மாறும், ஹரிபக்தி என்பதை இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க. என்கிறபடியே பகவானிடத்தில் வைக்கும் பக்திக்கு விரோதியமான கலியும் நீங்க பெரிய கிதயுகம் பற்றி என்கிறபடி கேவலம் வைஷ்ணவ தர்மமே நடக்குவதால் வேறு யுகங்களின் இடையேறு இன்றைக்கே ஒரு போகியான கிருதயுகம் புகும்படியாக இருந்த பிரபாவம். இதில் வந்து அது ஒரு 10 பாசனம் இருக்குது. கலியும் கெடும் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார், கலியுகம் இருந்தால் என்ன, இங்கே வந்து மாதவன் பூதங்கள் எங்கும் பறந்து திரிய போகின்றன அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வார் பிறக்க போகிறாரு, ராமாந்தர் பிறக்க போகிறாரு அப்படிங்கிறது அப்போவே அவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஆகையான இந்த கலியுகத்தில் இருந்த போகிலும் கிருதயுகத்தில் இருந்ததை போல தாமும் இருந்து வைஷ்ணவர்களையும் இங்கே அவர் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நித்திய சூரிகளே இங்கே வந்தார்களோ, இல்லை வைஷ்ணவர்கள் கூட்டமே இப்படி பெருகி இருக்கிறதோ, எல்லாம் அவங்க இந்த குதிச்சு ஆடுறாங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வைஷ்ணவர்கள் இந்த கலியுகத்தின் கொடுமையை குறைத்து விடுவார்கள், இது கிருத்தயுகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்த அந்த பிரபாவம். அப்போ அடுத்தது பட்டெழும்போது அறியாதிருந்த பிரபாவம். பட்டபோது எழுப்போது அறியாதிருந்த பிரபாவம். ஆழ்வார் பட்டபோது எழுப்போது அறியாள் விரை மட்டல தந்துழா என்னும் என்கிறபடியே பகவானை அனுபவிக்கிற பேரின்பத்திலேயே மூழ்கிய மனத்தை உடையவர் இவர். அவருக்கு சுற்றி இருக்கிறது எதுவுமே தெரியாது. எல்லாம் காலையில் ஆகட்டும் ராத்திரி ஆகட்டும் பொழுது அவருக்கு சாப்பிட ஒன்றுமே தெரியாது. அவருக்கு வந்து அது அனுபவம் வந்து எம்பெருமானுடையது மட்டுமே ஆக இருந்தது என்கிறபடி பகவானை அனுபவிக்கிற பேரின்பத்திலேயே மூழ்கிய மனத்தை உடையவர் சூரியன். இவர் எப்படி, அதாவது உலகத்தாரோட இயல்பை சொல்லி இவர் இப்படி இருக்கவில்லை. எப்போ இரவானாலும் பகலானாலும் இவர் வந்து எம்பெருமான் அனுபவத்திலேயே இருந்தார் அப்படின்னு சொல்வதற்காக இதற்கு மாறாக இந்த சம்சாரிகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் வாயிலாக இங்கே சொல்றாங்க. என்னன்னா, சூரியன் உதயமானவுடன் பொருள் ஈட்டுறதுக்குரிய காலம் வந்தது என்று மகிழ்வார்கள். சம்சாரிகள் அப்படிதான் இருப்பாங்க. காலையில் ஆன உடனே என்ன செய்யணும், நம்ம ரெடியாகி வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலான்ட்டு அதிலேயே காலையில் ஆனோன்னு அதிலேயே குறியாக இருப்பார்கள். அப்புறம் சூரியன் மறைந்தவுடன் மனைவியோடு இன்பம் நுகர்வதற்கு காலம் வந்தது என்று மகிழ்வார்கள். வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷம் இருக்கா என்று மகிழ்வார்கள். இது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, மக்கள் காலையில் மூத்திரம் மலம் இவற்றினாலும் நடுப்பகலில் பசியினாலும் தாகத்தினாலும் மாலையில் காமத்தாலும் இரவில் தூக்கத்தாலும் துன்புற்றப்படுத்துகிறார்கள் என்று விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கு. இந்த பிராகிருதமான உடம்பால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தான் இவை. பசியாகட்டும் மற்ற உபாதைகளாகட்டும் எல்லாமே நான் அனுபவிக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாமே, தூக்கம் வருது தூக்கம் வரல, வரிசை எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. மக்கள் காலையில் வந்து மூத்திரம் மலம் இவற்றினாலும் அது தொல்லை, பெரிய தொல்லை. அடுத்தது நடுப்பகலில் பசி ஆனாலும் ஒரே ஒரு நாளைக்கு பசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா? இல்லை 2 நாள் 3 நாள் சேர்த்து சாப்பிட முடியுதா? இல்லை. கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே பசி, தாகத்தினாலும் மாலையில் காமத்தினாலும் இரவில் தூக்கத்தாலும். தூக்கம் ரொம்ப வந்தாலும் கஷ்டம், தூக்கம் வராமல் போனாலும் கஷ்டம், எப்படி பார்த்தாலும் இங்கே கஷ்டம்தான் இருக்கு என்று விஷ்ணு புராணத்திலே உடலும் உலகத்தாருக்கு புறம்பானவராக இது எதுவுமே சுவாமி நம்மாழ்வாருக்கு கிடையவே கிடையாது. அதான் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணும் பெருமானே அப்படின்னு இருக்கக்கூடிய அவருக்கு பசி தாகம் தூக்கம் எதுவுமே கிடையாது. எம்பெருமானுடைய இந்த அனுபவத்திலேயே இருந்தவர். அப்படி இருந்த பிரபாவம். புறம்பான பகல் இரவு என்று வேறுபாடு அறியாமல் காலம் நடையாடாத பரமபதத்தில் இருப்பது போல பகவானுடைய அனுபவத்திலேயே மூழ்கவனாய் இருந்த பிரபாவம். பரமபதத்தில் இருப்பவங்க அந்த பரமபதத்தில் காலம் நடையாடாத இடம். அங்கே வந்து இரவு பகல் மத்தியானம் சாயந்தரம்லாம் ஒன்றுமே கிடையாது, காலமே கிடையாதுங்க. காலம் நடையாடாத இடம். அங்கே இருக்கவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த மாதிரி இருந்தார். ஆனால் இருந்தது எங்கே? இங்கே ஆழ்வார் திருநகரில் இந்த புளியமர பொந்தில் இருந்தார். இங்கே புளியமர பொந்தில் இருந்தாலும் சம்சாரிகளுக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் அனுபவம் எதுவுமே இல்லாமல் பரமபதத்தில் இருக்க நித்திய சூரியர்களைப் போல இருந்த அந்த பிரபாவம். இப்படி இத்தனை இருக்கிறதுனால இவர் யார் அப்படின்னு திகைத்து போகிற மாதிரி ஞானிகள் இருந்தார்கள் அப்படின்னு இந்த 14 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி இதுதான் இப்போ இதனால தான் வந்து அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த சூத்திரம் வந்து அதுவும் ரொம்ப பெருசு, அது அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம்.
ஆழ்வார் அது என்னன்னு அந்த கனெக்ஷன் மட்டும் வேணா பார்த்துலாம். ஆழ்வார் இந்த பிரபாவத்திற்கு அடியாது இப்படி சொன்னீங்கல்ல, 14 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ஆழ்வாருடைய பிரபாவம், இதனால தான் வந்து இவர் யார் என்று தீர்மானிக்க முடியவில்லைன்னு சொல்லிட்டீங்க. அந்த பிரபாவத்துக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட பிரபாவத்தோடு ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அது என்னன்னு பார்த்தா, யாதொரு காரணத்தையும் பற்றாத பகவத் கடாட்சமே இதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. அதான் அந்த கமர் பிளந்த நிலத்தில நீர் பாய்வது போல எம்பெருமான் அந்தாமத்து அன்பு அத்தனையும் இவர் பக்கத்திலேயே பண்ணிட்டான். ஒருமுறையாக பண்ணியதனால் ஏற்பட்டது. பற்றாத பகவத் கடாட்சணமே காரணம் என்று விடையடை செய்கிறார். அப்படி யாரது காரணத்தையும் பற்றாமல் பகவான் இவருக்கு திருவருள் புரிந்ததுதான் இந்த உலகத்தார் இவரை கொண்டு திருத்துவதற்காக எண்ணுவதையும் இவ்வாழ்வாருடைய முன்னை நிலையும் இவருக்கு திருவருள் புரிந்த வகையினும் இச்சூத்திரத்தில் தெளிவாக விளக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த உலகத்தோரை திருத்துவதற்காக. எம்பெருமான் என்ன பண்றான், எப்படியாச்சும் அவனை விட்டு பிரிஞ்சு வந்தவங்க தானே நம்பும் இல்லையா? அவனை விட்டுட்டு வந்தவங்க தான் நம்பும். நித்திய சூரியர்களுக்கும் முக்தர்களுக்கும் ஒப்பான ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய இருக்க நம்ம இந்த பிரகிருதி சம்பந்தமான உடல் இருக்கிறதால இத்தனை கஷ்டத்தை நம்ம பட்டுட்டு இருக்கோம். ஸோ இவர்களை எப்படியாவது திரும்பியும் தன்னிடம் கொண்டு போகணும் என்பதற்காக அவன் அவதாரங்களை எடுத்து பார்க்கிறான். அது பலிக்கவில்லை. ஆழ்வார்களை அனுப்பினான். ஆழ்வார்களும் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ ஆழ்வார்களை அனுப்புவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதாவது இவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே என்று நினைத்து நாம் இந்த சம்சாரிகளாக நாம் வந்து இவங்க நம்மள மாதிரியே இருக்காங்களே, இவங்க சொல்றதை கேட்கலாம் அப்படின்னு கேட்டு திருந்துவார்கள் என்கிற நம்பிக்கையால் நம்மாழ்வாரை படைத்தான். இந்த உலகத்தரை திருத்துவதற்காக தன்னுடைய அன்பு பூராவே ஒருமடைப்படுத்தி இவர் பக்கமாக செலுத்தி இவரை படைத்தான். இது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த சூத்திரத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். இதுவரை எடுத்ததுல எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எது இருந்தாலும் கேட்கணுன்னாலும் சொல்லணுன்னாலும் சொல்லிக்கலாம். அடியேன் ராமானுஜன்.